இந்த தலையில்லாத கோழியை நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா 1008 கன்ஃபியூஷன் சொல்லிருப்பீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செப்டம்பர் 10 1945 கொலரடா அப்படின்ற ஒரு இடத்துல லியாண்ட் மோஸ்லன் அப்படின்ற ஒருத்தங்க அவங்களோட மாமியார் லஞ்சுக்கு வராங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க பண்ணையில இருக்கிற ஒரே ஒரு கோழியை மட்டும் எடுத்துட்டு கூர்மையான கத்தியில ஒரே வெட்டு, தலை தனியா உடம்பு தனியா போகுது. இப்போ அந்த கோழி எந்திரிச்சு அதோட வேலை பார்க்கறதுக்காக எந்திரிச்சு நடக்குது. என்னடா இப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அதை டெஸ்ட் பண்றாங்க. வெட்டின வெட்டு சரியா வெட்டாதனால ரத்தம் போற குழாயில இடப்பட்டு போயிடுச்சு. ரத்தம் அங்கேயே கெட்டியா மாறிடுச்சு. கோழிக்கு பின்னாடி பிரெயின் ஸ்டோம்னு ஒரு நர்வ் இருக்கும். அந்த நர்வ்ல தான் அதுக்கான சுவாசம் எல்லாமே அதுல போகும். அது கரெக்டா ஒர்க் ஆகுறதுனால உங்களால அந்த கோழி சாகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 18 மாசம் அந்த கோழி தலை இல்லாம உங்களோட வந்திருக்கு. ஓஸ்லனுக்கு ஒரு ஐடியா வருது. இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த கோழியை அப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஹெட்லெஸ் சிக்கன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட $4,500 ஏர்ன் பண்ணியிருக்காரு. இந்த கோழிக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே ஒரு சிரஞ்சி வச்சு ஃபீட் பண்ணியிருக்காரு இவரே. ஒரு நாள் ஷோ கண்டக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது அவரோட அந்த சிரஞ்சியை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. அது அவருக்கு தெரியல. ஒரு மோட்டர்ல தங்கிட்டு இருக்கும் போது உச்சத்திணறல் ஏற்பட்டு அந்த இடத்துலயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இறந்து போகுது. ஓஸ்லன் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு, ரொம்ப உடஞ்சி போறாரு. மைக் எங்கன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கேட்க அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு இடத்துல மைக்கை வித்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இறந்துருச்சு கோழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தலையில்லாத கோழியை 18 மாசம் கெத்த காட்ட முடியும்னா நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்கே லைஃபே போச்சுன்னு ஃபீல் பண்ணாம நம்மளும் கெத்த காட்டுவோம். சர்வைவல் வில் சர்வைவ் நோ மேட்டர் வாட்.